இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பாக நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்குன்னு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி தான். தீபாவளிக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹலோ ஹாய், வெல்கம் டு குக்லாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தீபாவளி ஸ்நாக்ஸில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். லேயர் பூரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் இந்த மைதாவை சேர்த்துட்டு இது கூட நம்ம இப்போ கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இல்லை எண்ணெய் இருந்தாலும் நீங்கள் எண்ணெயும் சேர்த்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் இப்போ இதில் நான் கொஞ்சமாக நெய் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மாவோடு இந்த நெய்யை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையால் நல்லா எல்லா இடமும் பரவுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவு, அதுக்கும் கம்மி தான் நான் போட்டிருக்கிறது. ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைனா நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். நெய் தான் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ இதை நான் நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு நான் ஓமம் சேர்த்துருக்கேன். இந்த ஓமம் சேர்க்கும் பொழுது இதோட டேஸ்ட்டே நல்லா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு இப்போ பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரேடியாக தண்ணியை ஊற்றிட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கும் பொழுது உங்களுக்கு மாவு கரெக்டாக பதமாக வரும். ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து பிசைஞ்சிக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், மாவு நல்லா சூப்பராக பிசைஞ்சாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம அடுத்து ஒரு சின்ன பவுலில் ஒரு ஸ்பூன், நல்ல பெரிய டேபிள் ஸ்பூன் அளவு நெய் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நெய்யும் அரிசி மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் இல்லைன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரீஃபைண்ட் ஆயிலும் அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவை இப்போ நம்ம 3 பார்ட்டு இல்லைன்னா 4 பார்ட்டாக பிரிச்சுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், நான் இடம் வசதியாக இருந்ததுன்னா பெருசாக இழைச்சிட்டு அதை நீங்கள் பெரிய உருண்டையாக எடுத்துக்கலாம். இப்போது சப்பாத்தி கட்டெல்லாம் சின்னதாக இருக்குது. சில பேர் அந்த கல்லுலே போட்டு இழைச்சிப்பாங்க. சில பேர் சப்பாத்தி இழைக்கிற கல்லில் தான் இழைப்பாங்க. இன்றைக்கி நான் சப்பாத்தி கட்டையில் வச்சு தான் இழைக்க போகிறேன். ஸோ இது சின்ன கல்லுன்றதுனால நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து இதை நல்லா இழைச்சி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு இதை நம்ம தின்னாக இழைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. திக்காக இருந்தால் அவ்வளோ சரி வராது. இப்போ இதை நல்லா மெல்லிஸாக நல்லா இழைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வச்சுருக்க எல்லா மாவையும் நம்ம தனித்தனியாக அதை இழைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும். பொறுமையாக இதை நல்லா இழைச்சோம்னா ஓரளவுக்கு நல்லா தின்னாக வரும். நான் இதில் மாவு எதுவும் சேர்க்கல, ஏன்னா பிரிஞ்சிடுன்றதுனால தான் நான் இப்போ பாருங்கள் பொறுமையாக இதை நான் இழைச்சிட்ருக்கிறேன். அதையும் மெல்லிசாகவும் இருக்கணும், அதே மாதிரி ஒட்டக்கூடாது, அந்த மாதிரி இழைச்சிக்கணும். இப்போ இதை இழைச்சா நான் இப்போ ஒரு இது நல்லா இழைச்சி எடுத்துட்டேன், ஒரு சப்பாத்தியை. இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கீயும் அரிசி மாவும் கலந்து அதை எடுத்து இதில் நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடமும் பரவுற மாதிரி இதை நல்லா தடவி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து இன்னும் பேலன்ஸ் இருக்கிற உருண்டைகளை நம்ம இதே மாதிரி நம்ம மெல்லிசாக இழைச்சி ஒன்று மேலே ஒன்று வச்சு அடுக்கணும். இப்போ அடுத்து நம்ம எல்லாத்தையுமே இழைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இது இப்போ ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம இழைச்ச பூரியை இது மேலே சப்பாத்தியை இது மேலே வச்சுக்கணும். வச்சு இப்போது அகைன் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கீ ரைஸ் ஃப்ளார் இதை இதில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும். இதே மாதிரி எனக்கு ஒரு 4-5 சப்பாத்தி வந்துச்சு. நான் சின்னதாக தான் இழைச்சேன், ஏன்னா அது குட்டி கல்லுன்றதுனால என்னால் பெருசாக இழைக்க முடியல. இல்லைனா ஒரு 3 இதுலேயே அது முடிஞ்சிருந்திருக்கும். இப்போ இன்னொன்னையும் நம்ம இதுக்கு மேலேயே வச்சுக்கலாம். சேம் அதே மாதிரி நெய்யை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஒரு குட்டி சப்பாத்தி இருந்தது. அந்த குட்டி சப்பாத்தியில் 2 சைடும் இந்த கீயும் அரிசி மாவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு சைடு மட்டும் பண்ணோம்னா ரோல் பண்ணும்பொழுது அது ஒட்டிக்கும், சரியாக வராது. அதனால் நான் 2 சைடும் அதை அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை என்ன பண்ணணுன்னா நம்ம நல்லா டைட்டாக ரோல் பண்ணணும். இது நம்ம நான் ஆக்சுவலாக ரோல் பண்ணும் பொழுது
கேமரா சைடில் இருந்தது. கேஸ் மேலே இதை வச்சு நான் ரோல் பண்ணதுனால எனக்கு வந்து கொஞ்சம் லூஸாக தான் வந்துச்சு. நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான இடத்துல வச்சு அதை வந்து டைட்டாக ரோல் பண்ணுங்கள். அப்போ தான் அது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து மடிக்கும் பொழுது எனக்கு பிளேட் அங்கேயும் இங்கேயும் ஆடிட்டு இருந்துச்சு. அதனால் அதை வந்து டைட்டாக செய்ய முடியல. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சேன். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு பாதி வரைக்கும் முக்கால்வாசி நம்ம வந்து ரோல் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து லைட்டாக நம்ம வந்து தண்ணி எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரோல் பண்ணி நல்லா அதை வந்து கையை வச்சு அப்படியே ரோல் பண்ணோம்னா அது நல்லாவே போய் ஒட்டிக்கும். இப்போ பாருங்கள், நான் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து தண்ணி வச்சு அப்ளை பண்ணிவிட்டேன். மாவெல்லாம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு வேளை டவுட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக மைதா மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை இதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போது இதை வந்து ஃபுல்லாக ரோல் பண்ணி முடித்தாச்சு. ரோல் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து நல்லா அது ப்ரெஸ் ஆகிற மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிற மாதிரி அப்படியே ரோல் பண்ணணும், 2 கையை வச்சு சேர்த்தா மாதிரி. இப்போ பாருங்கள், இது இப்போது ரோல் ஆகிடுச்சு. நம்ம வந்து கத்தி வச்சு இதை வந்து நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். டைட்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வந்து ரவுண்டாகவே கிடைக்கும். லூஸாக இருந்ததுன்னா கொஞ்சம் அன்ஷேப்பாக கிடைக்கும். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்மளால் முடிஞ்ச வரை ரோல் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கத்தி வச்சு இதை வந்து ரவுண்டாக சின்னதாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து இப்போது இது மாதிரி ஓவல் ஷேப்பில் வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம இழைக்கிறத பொறுத்து தான். நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் இழைச்சோம்னா அது வந்து ரவுண்டாக வரும். எந்த டைரெக்ஷனில் இருக்குதோ அதே டைரெக்ஷனில் இழைச்சோம்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வச்சு இழைச்சேன். அதனால் வந்து எனக்கு ஓவல் ஷேப்பில் வந்தது. ஆப்போசிட் டைரெக்ஷனில் இழைச்சோம்னா ரவுண்டாக வரும். அது ஒன்றும் பிரச்சனை, இது ஷேப்பில் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு தான் நானும் அப்படியே இழைச்சிட்டேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு எண்ணெயும் சூடாகிடுச்சு. இதை வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் பொறுமையாக நம்ம இழைச்சி வச்சுருக்க இந்த பூரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். பொறுமையாக இதை வந்து இதில் போட்டுட்டு நம்ம வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்தால் தான் இது வந்து நல்லா கிறிஸ்பாக நமக்கு கிடைக்கும். இதோட டேஸ்ட்டே வந்து அந்த கிறிஸ்பாக இருக்கிறதுல தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து மீடியம்லேயே வச்சு இதை வந்து வேக வச்சுட்டேன். ஏன்னா வந்து ஹையில் வச்சோம்னா சீக்கிரம் வெந்துடும், ஆனால் வந்துட்டு உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வேகாது. பொறுமையாக எல்லா பூரியையும் நம்ம வந்து பொரிச்சு எடுத்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு நான் வந்து கொஞ்சமாக சால்ட்டு, கொஞ்சம் தனி மிளகாத்தூள் சேர்த்து இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் ப்ளைன் பூரியாக கொடுத்துடலாம். பெரியவங்களுக்கு ஸ்பைசி இல்லாமல் சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த உப்பும் மிளகாத்தூளும் நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து இந்த பூரி மேலே அப்படியே லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. சாப்பிடும் பொழுது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த பூரியில் வந்து நம்ம இந்த மிளகாத்தூள் சேர்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நான் அதை மாதிரி தான் நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டேன். பெப்பர் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை மிளகாத்தூள் பிடிக்கும்னாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சூப்பராக நம்மளோட லேயர் பூரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இதுலேயே நம்ம வந்து ஸ்வீட்டும் செய்யலாம், அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. பாகு வச்சு, சர்க்கரை பாகு வச்சு இந்த பொரிச்ச பூரிகளை அதில் போட்டு எடுக்கிறது தான். அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இன்னொரு நாள் நான் செஞ்சு காமிக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.